வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய போர்க்கப்பல் INS நிரீக்ஷா கொழும்பு வருகை. அனுர அரசின் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டார்கள். நாமல் ராஜபக்ச சாடல். லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள மிக முக்கிய அறிவித்தல். பிள்ளையானிடமிருந்து கிடைத்த மிக முக்கிய தகவல்கள். அனுர பகிரங்கப்படுத்திய ரகசியம் மாயம். மன்னாரில் விபத்தில் பலியான குழந்தையின் சடலம் மீண்டும் அகழ்வு. நீதிமன்றம் உத்தரவு. தாக்குதல் என்று பரவும் செய்தியில் உண்மையில்லை. லொக்குபெட்டியின் 30 கோடி ரூபாய் பணம் பூசகரின் வங்கி கணக்கில். ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை. சமாதான நடைபயணத்திற்கு ஜனாதிபதி முழு ஆதரவு. போலி வங்கி தளத்தை தயாரித்து லட்சக்கணக்கில் மோசடி. இலங்கையில் விசேட தேவையுடையவர்களுக்காக தாழ்தள பேருந்து சேவை ஆரம்பம். செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு மீண்டும் ஆரம்பம். புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவருமா? இனி விரிவான செய்திகள். இந்திய போர்க்கப்பல் INS நிரீக்ஷா கொழும்பு வருகை. இந்திய கடற்படைக்கு சொந்தமான INS நிரீக்ஷா போர்க்கப்பல் கலப்பு வாயு முக்குளிப்பு பயிற்சி திட்டத்தை முன்னெடுப்பதற்காக இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. இலங்கை கடற்படையினரால் குறித்த கப்பலுக்கு கடற்படை மரபுகளுக்கு இணங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த டைவிங் சப்போர்ட் வெசல் வகையைச் சேர்ந்த இக்கப்பலின் கட்டளை அதிகாரியாக கொமாண்டர் சைலேஷ்குமார் தியாகி செயற்படுகிறார். இப்போர்க்கப்பல் இலங்கையில் தங்கியிருக்கும் காலப்பகுதியில் இலங்கை கடற்படையுடன் இணைந்து கலப்பு வாயு முக்குளிப்பு பயிற்சி திட்டத்தை முன்னெடுக்க உள்ளது. இதன் மூலம் இரு நாடுகளினதும் முக்குளிப்பு பிரிவுகளுக்கிடையே அனுபவ பரிமாற்றம் மற்றும் ஆற்றல் மேம்பாட்டிற்கான வாய்ப்புகள் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனுர அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிவிட்டதாம். நாமல் ராஜபக்ச சாடல். மக்களுக்கு வழங்கிய பொய் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறியுள்ள தற்போதைய அரசாங்கம் நிர்வாக தோல்விகளால் மக்கள் மீது வரிச்சுமைகளை ஏற்றி வருகிறது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தினார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமை காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற புத்தாண்டு விசேட நிகழ்வுகளின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நிலக்கரி மற்றும் உள்நாட்டு மின்சார உற்பத்தியை முடக்கிவிட்டு நாட்டில் டீசல் மாஃபியாவுக்கு அரசாங்கம் வழிவகுத்துள்ளது. இதனால் மக்கள் மீது நியாயமான மின்கட்டண சுமை சுமத்தப்பட்டுள்ளது. நிலக்கரி இறக்குமதியில் பாரிய ஊழல் நடைபெற்றுள்ளதை தணிக்கை அறிக்கைகள் உறுதிப்படுத்துகின்றன. இதனை மறைக்க அதிகாரிகள் பலிகட ஆக்கும் முயற்சியில் அரசாங்கம் ஈடுபடுகிறது. உலகிலேயே அதிக விலைக்கு எரிபொருட்களை கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளமை அரசாங்கத்தின் நிர்வாக தோல்வியை காட்டுகிறது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது அரசியல் உள்நோக்கத்துக்காக திசை திருப்பப்படுவதாக நாமல் ராஜபக்ச மேலும் தெரிவித்தார். உண்மையான குற்றவாளிகளை மறைத்துவிட்டு அரசியல் மேடைகளில் கூடப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதாக அவர் சாடினார். லிட்டோ நிறுவனம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. லிட்டோ எரிவாயு எதிர்வரும் மே மாதத்திலும் தடையின்றி கிடைக்கும் என லிட்டோ நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 20,500 மெட்ரிக் டன் எரிவாயு கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் 17,500 மெட்ரிக் டன் எரிவாயு நாட்டிற்கு வரவுள்ளதாகவும் அந்நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இந்த எரிவாயு கையிருப்புகள் தற்போது மாலைதீவில் உள்ள மிதக்கும் களஞ்சிய சாலையில் சேமித்து வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 20,000 மெட்ரிக் டன் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் தென்னாப்பிரிக்கா ஊடாக மாலைதீவை நோக்கி வந்து கொண்டிருப்பதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. பிள்ளையானிடமிருந்து கிடைத்த மிக முக்கிய தகவல்கள். அனுர பகிரங்கப்படுத்திய ரகசியம் மாயம். தற்போது கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானிடமிருந்து மிக முக்கிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதி அனுர உள்ளிட்ட அரசாங்கம் பகிரங்கமாக வெளியிட்ட அறிவிப்பு உண்மைக்கு புறம்பானது என்று களகொட அத்தே ஞானசார தேரர் தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றின் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய மிக முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பெற்றதாக ஜனாதிபதியும் அமைச்சர்களும் பகிரங்கமாக தெரிவித்திருந்தனர். எனினும் ஓராண்டுக்கு பிறகு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகளில் அந்த தகவல்கள் இல்லை, அவை மாயமாகியுள்ளன. பிள்ளையான் கூறியதாக சொல்லப்படும் தகவல்களை அந்த அறிக்கை உறுதிப்படுத்தவில்லை. குறிப்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் சமர்ப்பித்த அறிக்கையில்
உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக எந்த ஒரு விடயமும் உள்ளடக்கப்படவில்லை. மட்டக்களப்பு சிறையில் இருந்தபோது சஹ்ரான் ஹாசிமின் குழுவினருக்கும் பிள்ளையானுக்கும் இடையில் தொடர்புகள் ஏற்படுத்தப்பட்டதாக அசாத் மௌலானா குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். தற்போது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள உத்தியோகபூர்வ ஆவணங்களில் இத்தகைய தகவல்கள் ஏன் இடம்பெறவில்லை? அரசியல் லாபங்களுக்காக கூறப்பட்ட இத்தகைய கருத்துக்கள் உண்மைக்கு அப்பாற்பட்டவை என்பது இப்போது நீதிமன்ற அறிக்கைகளூடாக தெரிய வந்துள்ளது என அவர் குறிப்பிட்டார். மன்னாரில் விபத்தில் பலியான குழந்தையின் சடலம் மீண்டும் அகழ்வு, நீதிமன்றம் உத்தரவு. மன்னார் தாராபுரம் கிழக்கு கிராம அலுவலர் பிரிவிற்குட்பட்ட துருக்கி சிட்டி பகுதியில் விபத்தில் உயிரிழந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்ட 1 வயது 7 மாத குழந்தையின் சடலம் மன்னார் நீதவான் நீதிமன்றின் உத்தரவின் பேரில் தாராபுரம் மையவாடியில் இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை இன்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 18ஆம் தேதி துருக்கி சிட்டி பகுதியில் பான் விற்பனைக்காக சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று குறித்த குழந்தையின் மீது மோதியுள்ளது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் குழந்தையை உடனடியாக மன்னார் பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர். எனினும் குழந்தை உயிரிழந்த நிலையில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பின்னர் மேலதிக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு சடலம் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டு கடந்த 19ஆம் தேதி தாராபுரம் மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் மன்னார் போலீசார் சடலம் தொடர்பான முறையான விசாரணைகளை மேற்கொள்ளாமல் ஒப்படைத்ததாக சந்தேகம் எழுந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு செய்யப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் குறித்த விவகாரம் மன்னார் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டது. இதையடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த நீதவான் இன்று குறித்த குழந்தையின் சடலத்தை மேலதிக விசாரணைகளுக்காக தோண்டி எடுக்க உத்தரவிட்டார். இதன்படி சடலம் நீதவான் முன்னிலையில் மீண்டும் அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இந்த அகழ்வு நடவடிக்கையில் மன்னார் போலீஸ் நிலையத்தின் உயர் அதிகாரிகள் உள்ளிட்ட போலீசார் மற்றும் தொடர்புடைய தரப்பினர் அனைவரும் ஈடுபட்டுள்ளனர். லொக்குப்பெட்டியின் 30 கோடி ரூபாய் பணம் பூசகரின் வங்கிக் கணக்கில். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான லொக்குப்பட்டி என்பவரின் நிதி விவரங்களை கையாண்டதாக கூறப்படும் கந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த தினேஷ்குமார் எனும் பூசகரின் வங்கிக் கணக்குகள் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான முறைப்பாடு இன்று மேலதிக கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதகரம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சட்டவிரோத சொத்து விசாரணை பிரிவின் அதிகாரிகள் நீதிமன்றத்தில் கருத்தெடுக்கையில் சந்தேக நபரான பூசகரின் வங்கிக் கணக்குகளில் 30 கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக குறிப்பிட்டனர். சந்தேக நபர் லொக்குப்பெட்டி என்பவருடன் நெருங்கிய தொடர்பை பேணியுள்ளதாகவும் அவர் சட்டவிரோதமான முறையில் ஈட்டிய பணத்தை செலவு செய்யும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தாக்குதல் என்று பரவும் செய்தியில் உண்மையில்லை. கொழும்பு உள்ளிட்ட சன நெரிசலான பகுதிகளில் தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்த நபர் ஒருவர் தயாராகி வருவதாக சமூக ஊடகங்கள் மற்றும் சில இணையதளங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான எந்தவொரு சம்பவமும் பதிவாகவில்லை என்று அவர் மேலும் உறுதிப்படுத்தினார். எவ்வாறாயினும் கஞ்சிபானை இம்ரான் என்பவருடன் நெருங்கிய தொடர்புகளை பேணிய நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் குறிப்பிட்டார். ஜப்பானில் மீண்டும் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை. ஜப்பானில் மீண்டும் ஒரு பயங்கர நிலநடுக்கம் ஏற்படக்கூடும் என அந்நாட்டு அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுனாமி எச்சரிக்கை மீளப் பெறப்பட்டதை தொடர்ந்து 2வது முறையாக இவ்வாறு நிலநடுக்க அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி அடுத்த 1 வார காலத்திற்குள் பாரிய நிலநடுக்கம் ஏற்படுவதற்கான அபாயம் காணப்படுவதாக ஜப்பானிய அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 8 அல்லது அதற்கு மேற்பட்ட வலுவான தீவிரத்தன்மையுடன் பதிவாகக்கூடும் என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். நேற்று அந்நாட்டின் வடகிழக்கு கடலோர பகுதியில் ரிக்டர் அளவுகோலில் 7.7 அலகுகளாக பதிவான நிலநடுக்கம் காரணமாக கிழக்கு கடற்கரை பகுதியை சுனாமி அலைகள் தாக்கியிருந்தன. ஜப்பான் புவியியல் ரீதியாக நெருப்பு வலயம் பகுதியில் அமைந்துள்ளதால் அங்கு ஆண்டுக்கு சுமார் 1500 நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றன.
மேலும் உலகம் முழுவதும் பதிவாகும் ரிக்டர் அளவுகோலில் 6க்கும் அதிகமான நிலநடுக்கங்களில் 10% ஜப்பானிலேயே பதிவாகின்றன. சமாதான நடைபயணத்திற்கு ஜனாதிபதி முழு ஆதரவு. இன்று முதல் இலங்கையில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பமாகும் சமாதான நடைபயணம் திட்டத்திற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தனது முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளார். இது குறித்து ஜனாதிபதி தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டுள்ளார். அதில் அனைத்து மக்களிடையேயும் விழிப்புணர்வு, கருணை, ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் இன்று ஆரம்பமாகும் சமாதான நடைபயணத்திற்கு ஆதரவளிப்பதையிட்டு நான் பெருமையடைகிறேன் என குறிப்பிட்டுள்ளார். இந்த புனிதமான நடைபயணம் தம்புள்ளையில் ஆரம்பமாகி சர்வஜ தாதுக்கள் மற்றும் அரசமரக்கன்றுடன் நாடு முழுவதும் பயணிக்கும் வேளையில் எமது பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் சமாதானம் மற்றும் கருணை ஆகிய நித்திய விழுமியங்கள் குறித்து மீண்டும் சிந்திக்குமாறு அனைத்து இலங்கையர்களுக்கும் அழைப்பு விடுக்கிறேன் என அவர் மேலதிகமாக தெரிவித்துள்ளார். இந்த ஆன்மீக வேலை திட்டம் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தவும் உலக சமூகத்திற்கு சமாதானம் குறித்த ஆழமான செய்தியை வழங்கவும் உதவும் என எதிர்பார்ப்பதாக கூறி ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தனது செய்தியை நிறைவு செய்துள்ளார். போலியான வங்கி இணையதளத்தை தயாரித்து லட்சக்கணக்கில் மோசடி. தனியார் வங்கியொன்றின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை போன்று போலி இணையதளத்தை உருவாக்கி 10 கோடி ரூபாவுக்கும் மேல் பணத்தை மோசடி செய்தமை தொடர்பில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கணனி குற்ற விசாரணை வடமேல் மாகாண பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் நேற்று குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாரியபொல போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். மினுவாங்குடை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் இன்று குருநாகல் நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதுடன் கணனி குற்ற விசாரணை பிரிவின் வடமேல் மாகாண பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. இலங்கையில் விசேட தேவையுடையவர்களுக்கான தாழ்தள பேருந்து சேவை ஆரம்பம். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் விசேட தேவைகளுடையவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையிலான புதிய தாழ்தள பேருந்து சேவை இலங்கையில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மாகும்புர பன்முக போக்குவரத்து மையத்தில் உத்தியோகபூர்வமாக இது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. குறித்த சேவை இன்று போக்குவரத்து தூய்மையான இலங்கை தேசிய திட்டத்தின் கீழ் நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் உரையாற்றிய அவர், சக்கர நாற்காலி பயன்படுத்துவோர், பார்வையற்ற பயணிகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் எளிதாக பேருந்தில் ஏறுவதற்கு ஏதுவாக சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட இந்த 10 தாழ்தள சிறப்பு பேருந்துகள் இன்று போக்குவரத்து சேவையில் சேர்க்கப்பட்டுள்ளன. இதன்படி தாழ்தள பேருந்துகள் ஒவ்வொன்றிலும் 30 பயணிகள் இருக்கைகளும் சக்கர நாற்காலியில் ஏறும் பயணிகளுக்காக தனி இருக்கைகளும் ஒதுக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மற்றும் மகாரகம அபேஷா வைத்தியசாலையில் உள்ளிட்ட முக்கிய சுகாதார மையங்களை உள்ளடக்கி மாகும்புரியிலிருந்து கொழும்பு கோட்டைக்கும் மாகும்புரியிலிருந்து கடவத்தைக்கும் செல்லும் வழித்தடங்களில் ஒரு முன்னோட்ட திட்டம் செயற்படுத்தப்பட்டு வருகிறது. குறித்த பேருந்துகள் மாற்றுத்திறனாளிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதுடன் மற்ற பயணிகளுக்கும் வசதியான மற்றும் நம்பகமான போக்குவரத்து சேவையை வழங்க உள்ளது. மேலும் இவ்வாண்டு இறுதிக்குள் இவ்வகையான 122 பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது. செம்மணி மனித புதைக்குழி அகழ்வு மீண்டும் ஆரம்பம். புதைக்கப்பட்ட உண்மைகள் வெளிவருமா? நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட செம்மணி மனித புதைக்குழியின் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளன. யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றில் நீதிவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இவ்வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அகழ்வு பணிகளுக்காக நிதி விவகாரம் குறித்து முக்கிய அறிவிப்புகள் வெளியாகின. சுமார் 8 வார கால பகுதிகளுக்கான அகழ்வு பணிகளுக்காக சட்ட வைத்திய அதிகாரிகளால் சமர்ப்பிக்கப்பட்டிருந்த மதிப்பீட்டு திட்டத்திற்கு நீதியமைச்சு ஒப்புதல் அளித்ததுடன் அதற்கான நிதியும் விடுவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து எதிர்வரும் 27ஆம் தேதி வழக்கை விசாரணைக்கு அழைத்து அன்றைய தினமே களத்தில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதென நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. அகழ்வு பணிகளை சுமூகமாக திட்டமிட்டபடி முன்னெடுப்பது குறித்து சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் புதன்கிழமை யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் விசேட கலந்துரையாடல் ஒன்றை முன்னெடுக்க உள்ளனர்.